Hello friends, welcome you all. நம்ம சீட்டுக்கான நோட்ஸ் தான் டே 1ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே எப்படி ரீகால் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஜூன் ஆர் ஜூலைல வந்து எக்ஸாம் வரும். அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் தான் டே 1ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ரீகேப் மாதிரி வச்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியாஜியோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி தான் பார்க்க போறோம். இவரோட தியரியில வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அண்ட் ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இதுல வந்து ஏஜ் குரூப் இருக்குது. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து 0 to 2 years குரூப், ப்ரீ ஆபரேஷனல் வந்து 2 to 7 years, கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் வந்து 7 to 11 ஏஜ் குரூப், ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் வந்து 11+ இயர்ஸ், அதாவது 11 to 15 ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்க ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல வரக்கூடியவங்க. இப்போ இது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் த்ரூ த சென்சஸ் ஆக்ஷன்ஸ், அதாவது குழந்தைங்க வந்து சென்சஸ் மூலமாகவும் ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் குழந்தைங்க கத்துக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்ல. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் இமேஜினேஷன், அவங்களுக்கு வந்து லாங்குவேஜும் இமேஜினேஷன் நல்லா டெவலப் ஆகும். பட் இவங்க வந்து லேக் ஆஃப் ரிவர்சபிலிட்டி, அதாவது அவங்க வந்து ரிவர்சபிலிட்டியை திங்க் பண்ண மாட்டாங்க ஒரு குழந்தைங்க. இப்போ வந்து அந்த குழந்தைங்க என்ன சொல்றோமோ அப்படியே கேட்டுப்பாங்க, அதுதான் இங்க இருக்கும். கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜை வந்து பொறுத்த வரைக்கும் சிசிஎஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். அதாவது குழந்தைங்க வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க, அதாவது லாஜிக்கல் திங்கிங் ஸ்டார்ட் ஆக போகும்போது குழந்தைங்களால கிளாசிஃபை பண்ண முடியும், கன்சர்வேஷன் பண்ண முடியும், சீரியேஷன்ஸ் அதாவது நம்பர் சீரியேஷன்ஸும் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட் ஃபார்மல் ஸ்டேஜஸ். ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா திங்கிங் நீங்க டெவலப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் டிடெக்டிவ் ரீசனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அட் த சேம் டைம் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கும் போது லாஜிக் அஸ் வெல் அஸ் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இது போக உங்களுக்கு இந்த பியாஜியோட தியரி வந்து ரொம்ப இன்டெப்தா வேணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதை போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைகாட்சியோட சோசியோ கல்ச்சுரல் தியரி. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈஸியான தியரி. இந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்க கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம், தப்பே இல்லாம ஆன்சர் பண்ணலாம். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். வைகாட்சியோட சோசியோ கல்ச்சுரல் தியரி, சோசியல் அஸ் வெல் அஸ் கல்ச்சுரல் அப்படின்னாலே வைகாட்சி தான். இவரோட இதுல வந்து இன்னும் 2 டேர்ம் ரொம்ப முக்கியம். ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அதாவது ZBD, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காஃபோல்டிங். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோசியோ கல்ச்சுரல், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ஸ்காஃபோல்டிங். இந்த 3 டேர்ம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இவரோட கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்னா ஒரு குழந்தை வந்து ஒரு பர்டிகுலர் ஜோன்ல இருந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த செய்யறாங்க, அதாவது வாட் அ சைல்ட் கேன் டூ வித் த ஹெல்ப் வர்சஸ் இண்டிபெண்டன்ட்லி. அந்த குழந்தை வந்து வித் த ஹெல்ப்பா எப்படி பண்ணுது, இண்டிபெண்டா எப்படி பண்ணுது அப்படிங்கிறதா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஸ்காஃபோல்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சப்போர்ட், அதாவது சப்போர்ட் அப்படிங்கிறது சப்போர்ட் இன் த சென்ஸ் டெம்பரவரி ஹெல்ப். ஒரு குழந்தைக்கு டெம்பரவரியா ஹெல்ப் பண்ணக்கூடியதான் ஸ்காஃபோல்டிங். ஒரு குழந்தை அடிஷன் போட்டுட்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, நம்ம ஏதோ ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுக்கக்கூடியதான் ஸ்காஃபோல்டிங். அந்த குழந்தைய வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு சின்ன சின்ன சப்போர்ட், டெம்பரவரி ஹெல்ப் தான் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்காஃபோல்டிங் அப்படிம்போம். இங்க சோசியோ கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லி வந்ததுலேயே உங்களுக்கு தெரியும். அதாவது சோசியல் இன்ட்ராக்ஷன் இருக்கணும், கல்ச்சுரல் இருக்கணும், லாங்குவேஜ் இருக்கணும். இது எல்லாமே இவரோட இதுல வரக்கூடியது. நெக்ஸ்ட் இன்னொரு வேர்ட் இருக்கு MKO, அதாவது மோர் நாலேஜபிள் அதர் அப்படிங்கிறதும். இவரோட இது சோசியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே கொலாபரேட்டிவா இருக்கணும், கோஆபரேட்டிவா இருக்கணும், ரெசிப்ரோக்கலா இருக்கணும், நம்ம வந்து பியர் குரூப் இந்த மாதிரி, அதாவது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து சேர்ந்தே பண்ணக்கூடிய விஷயமா வரக்கூடியது எல்லாமே வைகாட்சியோட சோசியோ கல்ச்சுரல் தியரியில வந்துரும். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து வைகாட்சியோட தியரி புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்பர்க்கோட மாரல் டெவலப்மெண்டல் தியரி. மாரல் டெவலப்மெண்டல் தியரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்பர்க்ஸ். இவரோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்கு. இது வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஈச் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் இருக்குது. இவரோட மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவர் வந்து மாரல் டெவலப்மெண்ட் தியரி அப்படிங்கறனால இவரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்குள்ள வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 2 இருக்குது. நெக்ஸ்ட் கன்வென்ஷனல் லெவலுக்கு கீழே வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து
போஸ்ட் கன்வென்ஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 5 அண்ட் ஸ்டேஜ் 6 இருக்குது. இப்போ கன்வென்ஷனல், ப்ரீ கன்வென்ஷனல் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்வென்ஷனல் அதாவது ப்ரீ கன்வென்ஷனல் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒபே பண்ணக்கூடியதுதான் கன்வென்ஷனல்ல வரக்கூடியது. ப்ரீ கன்வென்ஷனல் வராது. ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் அதை வந்து ப்ரீ கன்வென்ஷனல்ல வரக்கூடியது. பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா டிட் ஃபார் டட் அதாவது கொடுத்து வாங்குறது. நீ கொடுத்தா நான் தருவேன் அப்படிங்கிறது மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடியதுதான் ப்ரீ கன்வென்ஷனல்ல ஸ்டேஜ் 2ல நடக்கும். கன்வென்ஷனல் லெவல்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஃபாலோயிங் தி சோசியல் ரூல்ஸ் அதாவது அவங்க வந்து ரொம்ப குட் பாய் அண்ட் குட் கேர்ளா இருக்கக்கூடியதுதான் இந்த கன்வென்ஷனல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்க சோசியல் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. லா அண்ட் ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதான் இந்த கன்வென்ஷனல். போஸ்ட் கன்வென்ஷனலை பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அதாவது ஸ்டேஜ் 5 அண்ட் ஸ்டேஜ் 6 அவங்க வந்து இண்டிவிஜுவலுக்காக ஃபைட் பண்ணக்கூடியது ஸ்டேஜ் 5. ஸ்டேஜ் 6 வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் எத்திக்ஸ் அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுவாங்க. இது போஸ்ட் கன்வென்ஷனல். ஈவன் இதுலயுமே வந்து ஏஜ் குரூப் எல்லாமே இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா 4 to 10 கன்வென்ஷனல் ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 10 to 13. இதே போஸ்ட் கன்வென்ஷனல் ஏஜ் குரூப் பொறுத்த வரைக்கும் 13 அண்ட் அபோல இருக்கக்கூடியவங்க போஸ்ட் கன்வென்ஷனல். இவரோட தியரியில வந்து சில அப்ஜெக்ஷன் இருந்துச்சு. இந்த மாரல் டெவலப்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் சில அப்ஜெக்ஷன் இருந்துச்சு. என்னென்ன அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோடது வந்து ஜெண்டர் பயாஸா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்ஷன் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவா இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. கோல்பர்க்கோட தியரியில இந்த கொஸ்டின்ஸும் அடிக்கடி கேட்பாங்க. ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஜெண்டர் பயாஸ் தியரி அப்படிங்கிறதும் கோல்பர்க்கோட மாரல் டெவலப்மெண்ட்ல இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தின வீடியோஸ் நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம படிச்ச 3 தியரியுமே வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக குயிக் மெமரி ட்ரிக்ஸ் தான். பியாஜியோட ஸ்டேஜஸ் வந்து நமக்கு வந்து அதாவது சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்கிரீட் அண்ட் ஃபார்மல் இந்த 4 ஸ்டேஜஸ்லையுமே சில டைம் வந்து ஆர்டர் கேட்பாங்க எதுக்கு அடுத்து எது வரும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன கோட் தான், சின்ன லைன். ஸ்மார்ட் பீப்புள் கேன் ஃப்ளை. ஸ்மார்ட் சென்சரி மோட்டார், பீப்புள் ப்ரீ ஆப்ரேஷனல், கேன் கான்கிரீட் ஆப்ரேஷனல். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளை ஃபார்மல் ஆப்ரேஷனல் தியரி. வைகர்ட்ஸ்கி வந்து ZPD வந்து நீங்க ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க ஜோன் ஆஃப் வந்து ஜோன் ஃபார் ப்ராப்பர் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் ஜோன் ஃபார் ப்ராப்பர் டெவலப்மெண்ட் நம்ம ப்ராப்பர் டெவலப் பண்ணக்கூடியதுக்கு ஒரு ஜோன் அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்பர்க் ஸ்டேஜஸ்ல வந்து PCP அதாவது ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் இருக்குது. ப்ரீ கன்வென்ஷனலுக்கு வந்து ப்ளீஸ், கன்வென்ஷனலுக்கு செக் ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.